வணக்கம் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் விஷயங்களை வந்து நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே இந்த நீட் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் பென் அண்ட் பேப்பர்ல தான் இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப கவர்மெண்ட்ல லாஸ்ட் இயர் சில ப்ராப்ளத்தை எல்லாம் பேஸ் பண்ணதுனால இதுக்கு ஏதாவது ஒரு மெஷர் வேணும். இது வந்து தவறுதலாக போகக்கூடாது, காப்பி அடிக்கக்கூடாது, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகக்கூடாது, இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா 7 நபர் கமிட்டி ஒன்று ராதாகிருஷ்ணன் சார் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. அவங்க சில சிபாரிசு பண்ணியிருக்காங்க, இப்படியெல்லாம் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸை வந்து ஆன்லைனில் கொண்டு போனால் கொஞ்சம் கொஸ்டின் லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வருஷம் 2025 நீட் எக்ஸாம்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸாக இருக்குமா அப்படின்றதான் பெரிய கொஸ்டின் மார்க். ஏன் கொஸ்டின் மார்க் அப்படின்னா, நம்மளுடைய அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா பிரதான் சார் சொல்லியிருக்காங்க, இந்த வாட்டி இதுக்கான எல்லா ப்ராப்பர் ஸ்டெப்பும் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 7 நபர் கமிட்டி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ, சஜஷன் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாத்தையும் ரெடி பண்ணி ப்ராப்பரா கொண்டு போகணும். அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ல தான் அவங்க வந்து மெயினா ரெஃபர் பண்ணியிருக்கனால அதுல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனா 2025 வருமா வராதா அப்படின்றத ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன் கொஸ்டின் மார்க் அப்படின்னா, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, கண்டிப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடைந்த நாடுகள் பட்டியல்ல வந்து இப்ப போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்து ஒரு 24 லட்சம் பேர் கம்ப்யூட்டர்ல பேஸ் பண்ணி எக்ஸாம் எழுதுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியால வசதி வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அதெல்லாம் பண்றது கஷ்டம் அப்படின்ட்டு. பட் நம்மளுடைய தமிழ்நாட்டில் எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா 450 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. அப்போ த்ரூ அவுட் இந்தியா எடுத்து பாருங்க எவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. இன்ஜினியரிங் காலேஜஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆன்லைன் எக்ஸாம்ஸை வந்து கண்டக்ட் பண்றாங்க. அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான தேவையான வசதிகள் வந்து எல்லாமே இருக்கு. அப்படி நம்ம இதை ஸ்பிளிட் பண்ணி கொண்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பா 24 லட்சம் பேரை வந்து தாராளமா எழுத வைக்க முடியும். நம்ம பார்த்தோம்னா ஜேஇ மெயின் எக்ஸாம்ஸ் அதுல வந்து கிட்டத்தட்ட 6ல இருந்து 12 லட்சம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் எக்ஸாம்ஸ் 2 பார்ட்டா போட்டு, காலையில செஷன் மத்தியானம் செஷன் போட்டு அப்படி வந்து பாத்தீங்கன்னா 2 செஷனா வந்து இந்த எக்ஸாம்ஸை வந்து அருமையா கண்டக்ட் பண்ணி மல்டிபிள் கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணணும். இதுதான் மெயின், வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப நீட் எக்ஸாம்ஸ் அப்படின்னா ஒரே நாள்ல 24 லட்சம் பேரும் எழுதினாங்கன்னா 24 லட்சம் பேருக்கும் 200 கொஸ்டின் தான் இருந்தது. அந்த 200 கொஸ்டினை வந்து பாத்தீங்கன்னா ஜம்பிள்டா இருக்கும். RQST அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோட்ஸ் இருக்கும். அந்த கோட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் நம்பர் கொஸ்டின் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா 6ல, எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 10ஆம் நம்பர் கொஸ்டினா இருக்கும். அந்த மாதிரி ஜம்பிள்டா இருக்கும். பசங்களுக்கு எழுதுறதுக்கு ஒரே கொஸ்டின் பேப்பர் ஆனா மாத்தி மாத்தி கொடுத்து பண்ண வச்சிருவாங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, இப்ப ஜேஇ மெயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணணும். காலையில செஷன் மத்தியானம் கொடுக்க முடியாது, மத்தியானம் கொடுத்தது மறுநாள் கொடுக்க முடியாது. அப்ப 5 நாளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. அப்ப 24 லட்சம் பேரையும் நம்ம எழுத வச்சோம்னா ஒரு 10 நாள் எடுத்ததுன்னா அப்ப 10 காலையில செஷன், மத்தியானம் ஒரு 10 செஷன், அப்ப 20 செஷன் தேவைப்படுது. அப்ப 20 செஷனுக்கான 20 டிஃபரெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ரெடி பண்ணணும். அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது அப்படின்ற நினைக்கிறேன். ஒரு கொஸ்டின் பேப்பர் பண்றவங்களுக்கு 20 கொஸ்டின் பேப்பர் பண்றது வந்து சாத்தியக்கூறுகள் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ரைட்டா? ரெண்டாவது, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ்ல வந்து எல்லாமே அடாப்ட் ஆவாங்களா? இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ்னா ரூரல்ல இருக்கிறவங்க, ரூரல் ஏன் போறீங்க? எங்களுக்கு நாங்க சென்னையில இருக்கோம், அண்ணா நகர்லயே பாத்தீங்கன்னா உட்கார்ந்து ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நெட்டுல பாத்தீங்கன்னா வரவே மாட்டேன். ஒரு கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து இருக்கோம், நெட் அசஸ் பண்ணோம்னா நெட் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வரவே மாட்டேன். அப்ப இந்த ஆன்லைன் எக்ஸாம் பண்றப்ப கரண்ட் இருக்கா, நெட் கனெக்ஷன் இருக்கா, அந்த ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் செட்டப் இருக்கா, இதெல்லாம் இல்லாம போச்சு அப்படின்னா பண்ற இடத்துல இதெல்லாத்தையும் பக்கா பண்ணி பார்த்து வச்சிருப்பாங்க, ஜெனரேட்டர் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து எக்ஸாம்ஸ் நடக்கிறப்ப. ஆனா ஒரு குழந்தை பிராக்டிஸ் பண்றப்ப இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா ரூரல்ல இது கிடைக்குமா அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பெரிய பெரிய சிட்டிஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பயிற்சி மையங்கள் இருக்கு. சின்ன சின்ன இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி மையங்கள் இல்ல. அந்த குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சிட்டியை நோக்கி போய் படிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறப்ப கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ்னா வீட்டுல உட்காந்து எப்படி அந்த குழந்தை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும்? ஏன்னா செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றாங்க இன்னைக்கு குழந்தைங்க, எழுதி பாக்குறாங்க, பண்றாங்க, OMR ஷீட் டவுன்லோட் பண்ணிட்டு வீட்லயே பண்றாங்க. ஆனா கம்ப்யூட்டர் பேஸ்ட் வந்துன்னா பிராக்டிஸ் வேணும். இதை தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் திங்க் பண்ணும். பட் இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இன்னைக்கு எல்லாருக்கும் மொபைல் போன் இருக்கு. நெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு BSNL ஸ்டார்லிங்கோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா டாட்டாலாம் இணைஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான திட்டங்களை எடுத்துட்டு வராங்க, ரொம்ப ஸ்பீடு வரணும் அப்படின்ட்டு. பட் அதை நம்ம வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல இதெல்லாம் கவர் பண்ணுவாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. சரியா? ஓகே.
அடுத்தது நம்மளுக்கு என்ன முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் பேப்பர்ஸ் பார்த்துட்டோம். தென் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ்ல இமிடியேட்டா கொடுக்கலாம். முடிஞ்சு ஒரு 2வது நாளே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துரும். பட் ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் நம்ம இப்ப ஏற்கனவே எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்ஸ் கையில எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அதை கரெக்ஷன் கொண்டு போய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேலஞ்ச். பசங்களுக்கு எது வந்து ஈஸி அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் தான். ஏன்னா OMRல ஒரு வாட்டி மார்க் பண்ணிட்டோம்னா மாத்த முடியாது. பட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் சப்மிட் கொடுக்கிறதுக்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு क्वेश्चन பார்க்கறேன் ஆன்சர் தெரியலனா இதுல வந்து மார்க் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போலாம். நான் இத வந்து ரிவைஸ் பண்ணிட்டேன், இதுல ரிவ்யூ பண்ணிட்டேன், நான் ஆன்சர் வந்து கிளாரிட்டி இல்ல, அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போலாம். பட் நம்மளுக்கு வந்து ஆஃப்லைன் எக்ஸாம்ல ஷேட் பண்ணிட்டோம், ஒன்ஸ் புள்ளி வச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அப்ப இவ்ளோ அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் சிலது இருக்கு. ஆனா இது வருமா அப்படின்றது பெரிய क्वेश्चन மார்க்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா क्वेश्चन மார்க் இல்ல, கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும், ரெண்டுத்துக்குமே எப்பயுமே தயாரா இருக்கணும். ஏன்னா பிளான் ஏ சக்சஸ்ஃபுல்லா இல்லனா பிளான் பி என்னன்றதை பார்த்துக்கணும். சப்போஸ் நான் வந்து OMRல தான் ஷேட் பண்ணி தான் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் அனௌன்ஸ் பண்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆஃப்லைன் எக்ஸாம் இல்ல ஆன்லைன் தான் அப்படிட்டா நீங்க என்ன பண்ணணும், அப்ப போயிட்டு ஐயோ எனக்கு ஆன்லைன்ல எப்படின்றது தெரியல, இந்த கதெல்லாம் பேசவே கூடாது. சக்சஸ் ஆகணும் அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி தான் ஆகணும். காரணங்கள் சொல்லுபவர்கள் காரியங்கள் சாதிப்பதில்லை, காரியங்கள் சாதிப்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை. நீங்கள் காரியங்களை சாதிக்கக்கூடிய மாணவர்கள் தான் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். அதனால நம்ம எல்லாம் காரணங்களை சொல்ல மாட்டோம். அதனால ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எது வந்தாலும் நம்ம வந்து அதுக்காக தயாரா இருக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஓகே, இந்த வீடியோவை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நம்ம ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். இது உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு உங்க நோட்டிபிகேஷன்ல வந்தா டக்குன்னு பார்த்துக்கலாம். நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு நம்ம டீம் ரெடியா இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.